ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பாப்புலேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸும் கொஞ்சம் ஈக்குவேஷன் பேஸில் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க சரிங்களா. ஸோ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். அதே மாதிரி இந்த ஃபைல் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ ஒரு தேர்வில் 280 பேர் கலந்து கொண்டனர். அதில் 252 பேர் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாதவர்களின் சதவிகிதம். ஓகே பார்த்தோன்னே டக்குன்னு 252/280ன்னு போட்டுறக்கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க. ஆன்சர் ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் தான் போடுவீங்க, நான் சொல்ல மாட்டேன், நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன். ஆன்சர் ஓகே. ஸோ 282 கரெக்டா. 280ல் 252 பேர் பாஸ். அப்போ எவ்வளோ பேர் ஃபெயிலாக இருப்பாங்க? 28 பேர் ஃபெயிலா கரெக்டா. 280 - 252ன்னு போட்டிங்கன்னா 28 பேர் ஃபெயிலு. இந்த 280ல் 28ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்? 10%. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோமா? ஸோ ஒரு 0 கேன்சல் பண்ணால் அதான் என்னது? 10%. கரெக்டா. அடுத்து இது பாருங்க, 450 ஆப்பிள்களில் 30% அழுகிவிட்டது எனில் நல்ல ஆப்பிள்களின் எண்ணிக்கை என்ன? நீங்க தான் போடணும். 450 ஆப்பிள்களில் 30% அழுகிவிட்டது எனில் நல்ல ஆப்பிள்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் வெரி குட். மற்றவங்க? ஸோ 450 எனக்கு 10%ன்னு கேட்டால் 45 கரெக்டா. 450ல் எனக்கு 10%ன்னு கேட்டால் 45. அப்புறம் 30%ங்கிறப்போ நான் என்ன பண்ணுவேன்? 45 × 3ன்னு போடுவேன். 45 × 3 அப்படின்னா எவ்வளோ வரும்? ஸோ 5×3 15, மீதி 1, 4×3 12, அடுத்து +1 ஆட் பண்ண 135. அப்போது 450ல் 135 ஆப்பிள் என்ன ஆயிடுச்சு? அழுகிருச்சு. அப்போ நல்ல ஆப்பிள்கள் கேட்குறாங்க. அப்போ நல்ல ஆப்பிள்னா என்ன பண்ணுவேன்? இந்த 450லேருந்து 135 மைனஸ் பண்ணுவேன். 450லேருந்து 135 மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 325. பார்ப்போமா? சார் 315 வருது பாருங்க. 315. ஸோ இதை நீங்கள் வந்து நான் நல்ல ஆப்பிளில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்? அழுகுன ஆப்பிள்லேருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இல்லை நான் டைரெக்டாகவே வந்து நல்ல ஆப்பிள் கண்டுபிடிக்கிறேன்னா என்ன வரும்? 450 30% அழுகிருச்சு. அப்போ மீதி எத்தனை சதவிகிதம்? 70% நமக்கு என்னவா இருக்கும்? நல்ல ஆப்பிளாக இருக்கும். அப்போ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு, அகைன் ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ மீதி என்னது? 45 × 7. 7×5 35, மீதி 3, 7×4 28, 28ஓட 3 ஆட் பண்ண ஆன்சர் என்ன வந்திருக்கும்? 315. ஆப்ஷன் பி. ஓகே.
ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஈக்குவேஷன் மாடல்லையும் போடலாம். அடுத்து இன்னொரு மாடல் இருக்குல்ல, நம்ம கண்டுபிடிப்போம்ல ஓரலாம், அந்த மாடல்லையும் போடலாம். ஒரு இயந்திரத்தின் மதிப்பு 50,000. இதன் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 10% குறைந்தால் 3 ஆண்டுகளுக்கு பின்னர் இதன் மதிப்பு என்ன? ஒரு இயந்திரத்தின் மதிப்பு 50,000. இதன் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 10% குறைந்தால் 3 ஆண்டுகளுக்கு பின்னர் இதன் மதிப்பு என்ன? ஓகே, ஸோ பாருங்க, நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் மாடலில் போடுறேன். 50,000 ஒவ்வொரு ஆண்டு 10% குறையுது. அப்போ அதை நான் எவ்வளோ பர்சன்டேஜ்னு வச்சுப்பேன்? 90% தானே? ஆமாம் தானே, குறைக்குது. அப்போ குறையுதுன்னு என்ன அர்த்தம்? 100 - 10 90. அப்போ 90%. எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்க? 3 ஆண்டுகள். அப்போ 3 ஆண்டுகள்லாம் என்ன பண்ணுவேன்? 3 வாட்டி போடுவேனா? அப்போது 90/100. அடுத்து என்னது? 90/100. ஓகேவா? மொதல் வருஷம் 90%, அடுத்த வருஷம் 90%, அகைன் என்னது? அடுத்த வருஷம் 90%. சரியா? அப்போ என்ன ஆகும்? இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஒரு 0 ஒரு 0 ஒரு 0 ஒரு 0, அகைன் இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0, அண்ட் இந்த ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஏழோட கியூப் எவ்வளோ? ஏழோட கியூப் எவ்வளோ? ஸோ மினிமம் 10 கியூப் வரைக்குமாவது நமக்கு தெரிஞ்சிருக்கணுமா? அப்போ 500 × 729. கரெக்டா? 500 × 729. அப்போ 00. 9 45 மீதி 4, 2 10, 14 மீதி 1, அடுத்து என்னது? 7 35 36. கரெக்டா? இங்கே ஒரு 0 இருக்கு, அதையும் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ ஆன்சர் என்ன வருது? 36,450. அதாவது 36,450. அப்போ 3 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு இயந்திரத்துடைய மதிப்பு என்னவா இருக்கும்? 36,450. ஸோ இப்போ என்னுடைய இயந்திரத்தின் மதிப்பு 50,000. எனக்கு அடுத்த வருஷம் என்ன ஆகுதுன்னா 10% குறையுது. அப்போ மொதல் வருஷம் 90/100. 3 ஆண்டுகளுக்கு பின்னர் கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? நான் 3 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ 3 வாட்டி 90/100 90/100 90/100 போடுவேன். ஓகே, ஸோ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வந்துச்சு? 36,750. 450. 36,450. இது ஈக்குவேஷன் மாடலில் நீங்கள் போட்டிருக்கீங்க. சரியா? இல்லை, நான் நார்மலாக கண்டுபிடிக்கிறேன்னா கவனிங்க. 50,000 இருக்கா? 50,000ல் அடுத்த வருஷம் என்ன ஆகுது? 10% குறையுது. 50,000 10% எவ்வளோ? 50,000 10% எவ்வளோ? 5,000. அப்போ 50,000லேருந்து 5,000 ரூபா குறைஞ்சிருச்சுன்னா மொதல் வருஷம் எனக்கு என்னவா இருந்திருக்கும்? 45,000. அடுத்த வருஷம் என்ன ஆகுது? அகைன் ஒரு 10% குறையுது. அப்போ 45,000லேருந்து 10% போயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு 45,000 10% என்னவா இருக்கும்? ஒரு 0 கேன்சல் பண்ணுவோமா? அப்போ ஆன்சர் என்னது? 4,500. 4,500. அப்போ ரெண்டாவது வருஷம் என்ன ஆயிருக்கும்? இந்த 45,000ல் 4,500ங்கிறது குறைஞ்சிருக்கும். அப்போ 4,500 குறைஞ்சா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 40,500. கரெக்டா? அப்போ ரெண்டாவது வருஷம் இதுதான் என்னுடைய மதிப்பு, 40,500. மூணாவது வருஷம் என்ன ஆகும்? அகைன் இந்த 40,500ல் ஒரு 10% குறைஞ்சிரும். கரெக்டா?
இந்த 40,500ல் 10% குறைஞ்சிரும். 40,500ல் 10% எவ்வளோ? 4,050. வெரி குட். அப்போ 4,050 நான் மைனஸ் பண்ணுறேன். அப்போ மைனஸ் பண்ணால் 0. 10ல் 5 போயிடுச்சுன்னா அகைன் 5, இங்கே ஒரு 4, அண்ட் இங்கே 9 இருக்குமா, 9ல் 4 போயிடுச்சுன்னா என்ன வரும்? சாரி, 9ல் 4 போயிடுச்சுன்னா 5, 3. $36. ஸோ 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10, 10ல் 5 போயிடுச்சுன்னா 5, இங்கே 4 இருக்கும். அப்போ 4ல் 0 போயிடுச்சுன்னா அகைன் 4 தான். அடுத்து இங்கே 0 இருக்கா, 40ல் 4 போய் இங்கே 0 இருக்கா, கடன் வாங்கினா என்ன வந்துடும்? 10, 10ல் 4 போயிடுச்சுன்னா 6, மீதி 3. 36,450. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? இப்போ இதுவே அதிகரிக்குதுன்னு கேட்டிருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஒவ்வொரு ஆண்டும் 10% அதிகரிக்கிறது. அப்போ என்ன பண்ணுவோம்? 50,000 இன்ட்டு 110/100 இன்ட்டு 110/100 இன்ட்டு என்னது? 110/100. 50,000 இன்ட்டு 110/100 110/100 110/100ன்னு நான் போட்டிருப்பேன். சரிங்களா? அப்போ இதை எல்லா ஜீரோஸையும் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன வரும்? 11ஓட கியூபு. 11ஓட கியூப்னா ஆக்சுவலாக 1331. ஓகே, 6 0வை கேன்சல் பண்ணணுமா? அப்போ ஒரு 0 ஒரு 0, அகைன் ஒரு 0, இங்கே மொத்தம் 3 0 இருக்குது, 3 0 கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ இன்ட்டு 50. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இல்லை நான் இந்த மெத்தடில் போடுறேன்னா இந்த இடத்துல எல்லாத்துலேயும் மைனஸ் பண்ணோம், ஏன்னா குறைஞ்சிட்டு வருதுங்கிறதுனால. இதுவே அதிகரிச்சுட்டு வருதுன்னா என்ன பண்ணியிருப்பேன்? ஆட் பண்ணியிருப்பேன். கரெக்டா? அடுத்து போலாமா? அடுத்தது நீங்கள் தான் போட போகிறீங்க, கண்டுபிடிங்க. ஸோ 2018 ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2,25,000. அடுத்த ஆண்டில் 12% அதிகரிக்குமானால், அடுத்த ஆண்டில் 12% அதிகரிக்குமானால் 2019, அப்போ ஒரு வருஷம்தான். அப்போ 2,25,000 12% அதிகரிக்கிறது. அப்போ 12% அதிகரிக்கிறதுனா எத்தனை அர்த்தம்? 112%. 112%. சரி, அதை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சரா? சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. 2,22,000 2,25,000 இன்ட்டு 112. ஸோ இதை ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு விஷயம் படிச்சோமா? இப்போ 112னா இதை 100 + 10 + 2ன்னு எழுதலாமா? 100 + 10 + 2 2,25,000. கரெக்டா? அதில் என்ன பண்ணிடலாம்? 112ன்னு வரும் பொழுது இந்த 00க்கு 00 கேன்சல் ஆயிடுச்சு. இந்த 2,250 ஃபஸ்ட்டு 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஒரு 0. கரெக்டாக? சாரி, 100ஆல் மல்டிப்ளை பண்ணவா? அப்போ 2 0.
அடுத்து இந்த 2250 நான் என்ன பண்ணுறேன், 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது ஒரு 0. தென் இந்த 2250 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 0, I 2 10, மீதி 1, 2 2 4 5, 2 2 4. ஆட் பண்ணால் 0 0 10, மீதி 1, 6 10 12, மீதி 1 5 2. அப்போ 2,52,000. 2,52,000. இல்லை, நீங்கள் அடுத்து என்ன பண்ணியிருக்கலாம், 2,25,000 12% எவ்வளோ அதை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா ஒரு ஆன்சர் வந்திருக்குமா, அதை 2,25,000 ஆட் பண்ணியிருக்கலாம். கரெக்டா? ஸோ எப்படி போட்டிருந்தாலும் ஆன்சர் வரும். மூணுமே நான் சொல்லிட்டேன் பாருங்க. 2,25,000 112% கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் ரைட்டு. ஓகே, இல்லாட்டி நான் 2,25,000 12% கண்டுபிடிச்சி ஆட் பண்ணியிருந்தாலும் ஆன்சர் ரைட்டு. ஓகே, கிளியரா? இதை போட்டால் என்ன வரும், 2,225,000 போட்டுக்கலாம். I 2 10, மீதி 1, 2 2 4 5, ஒரு 4, ஒரு 5, ஒரு 2, ஒரு 2, 0 10, மீதி 1 7 2, அடுத்து இங்கே ஒரு 0 வரும், 27,000. அந்த 27,000 இங்கே ஆட் பண்ணால் 2,52,000. அப்படியா? சரி, நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். இப்போ கிளியராக இருக்கான்னு பாருங்கள். ஓகே, ஸோ இது ட்ரை பண்ணுங்க. 2010 ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1,50,000. அடுத்த ஆண்டில் 10% பெருகுமானால் 2011 மக்கள் தொகை எவ்வளவு? ஆன்சர் ஸோ இப்போ இந்த மாடலில் நிறைய கொஷின்ஸ் வரும். இப்போ கூட குரூப் 1ல் ஒரு கொஷின் கேட்டாங்க. 1,50,000 அடுத்த ஆண்டில் 10% பெருகுமானால் 2011 மக்கள் தொகையை காண்க. ஸோ 1,50,000 இன்ட்டு அடுத்த ஆண்டில் 10% அதிகரிக்கிறது. அப்போ எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும்? எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும்? 110 இருக்குமா? ஆமாம் தானே. அப்போ 110% அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வந்துடும், 165, ஒரு 3 0. அப்போ 1,65,000. 1,65,000. இல்லாட்டி நம்ம இதை எப்படி டைரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கலாம், 1,50,000 10%ங்கிறது 15,000. அப்போ 1,50,000 நான் 15,000 ஆட் பண்ணால் எனக்கு என்ன வந்திருக்கும், எனக்கு அதே ஆன்சர் தான் வந்திருக்கும். கரெக்டா? அப்போ 1,65,000. அண்ட் 11 வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணுறது எப்படி? இப்போ எனக்கு என்ன இருக்குது, 15 × 11. சரி, 11 வேல்யூஸை மல்டிப்ளை பண்ண இந்த நம்பர் நம்பரை முதல்ல போடுங்க, லாஸ்ட் நம்பரை லாஸ்ட்டில் போடுங்க. அதை ரெண்டையும் ஆட் பண்ணி நடுவில் போடுங்க. ஆமாம் தானே. அப்போ 1 5, அகைன் அது ரெண்டையும் ஆட் பண்ண 6, 165. சரியா? இப்போ அதே மாதிரி 23 × 13 சொல்லுங்க, 11 சொல்லுங்க. 23 × 11.
23 இன்ட்டு 11 2 3 5 கரெக்டா? 2 3 2ஐயும் ஆட் பண்ணி 5. ஸோ பேசிக் கிளாஸில் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ், ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது, கியூப் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுறது, ஓகே, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே நான் நடத்தியிருக்கேன் பேசிக் கிளாஸில். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நம்மளுடைய ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்கா, நம்பர் சீரீஸுடைய ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டில் வந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் நான் கேட்டிருக்கேன். சரிங்களா? கொஞ்சம் லாஜிக்காக எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறது மாதிரி இருக்கும். ஸோ கொஷின் நான் 10:30க்கு சென்ட் பண்ணுவேன். ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தென் நமக்கு ஈவினிங் லைவ் செஷன் இருக்கும், ஆன்சர் டிஸ்கஷன். சரிங்களா? ஸோ 25க்கு 25 மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்க. தென் ஒரு எண்ணுடன் அந்த எண்ணின் 16% குறைக்க 42 கிடைக்கும் எனில் அந்த எண் யாது? ஸோ இதெல்லாம் நம்ம நேற்று பார்த்தாச்சு. நேற்று 2 நாளும் நம்ம பார்த்த டாப்பிக்கில் ரிலேட்டடாக இன்னைக்கு என்னென்ன கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்களோ அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதை ட்ரை பண்ணுங்க. ஒரு எண்ணுடன் அந்த எண்ணின் 16% குறைக்க கிடைக்கும் எண் 42 எனில் அந்த எண் யாது? 10:30க்கு கொஷின் பேப்பர் சென்ட் பண்ணுவேன் மேம். லைவ் வந்து 6:30, லைவ் 6:30, டிஸ்கஷன் டைம் 6:30. ஒரு எண்ணுடன் அந்த எண்ணின் 16% குறைக்க கிடைக்கும் எண் 42. அப்போ நான் வந்து கையில் 100 ரூபா வச்சுருந்தேன். நான் 16% வாங்கிட்டு போயிட்டாங்க, குறைச்சிட்டாங்க. அப்போ என்கிட்ட எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்? என்கிட்ட எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்? ஓகே, வெரி குட். அப்போது 84% தான் நமக்கு என்னது? 42, ரைட்டா? 16% குறைக்கணும், என்ன பண்ணுவேன்? நான் மைனஸ் பண்ணிடுவேன். அப்போ அந்த எண் யாது? அந்த எண்ணை நமக்கு எப்பவுமே எத்தனை பர்சன்டேஜ்? 100%. அப்போ ஒரு 42 42, 2 42 84. அகைன் இதை அடிச்சா என்ன வரும்? 1 2 52 100. அப்போ ஆன்சர் 50. ஆமாம் தானே? ஃபர்ஸ்ட் நாள் இந்த சம்ஸ்லாம் பார்த்தோமா? ஸோ இந்த மக்கள் தொகையிலேயே எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம ஈக்குவேஷனை மட்டும் போடலாம். தென் ஆன்சர் நீங்கள் வந்து அப்புறமா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சரியா? 1,76,400. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1,76,400. வருடத்திற்கு 5% மக்கள் தொகை அதிகரிக்கிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு நகரத்தின் மக்கள் தொகை என்னவாக இருக்கும்? எனக்கு ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் போடுங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1,76,400. 5% மக்கள் தொகை அதிகரிக்கிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 2 ஆண்டுகளுக்கு பிறகு நகரத்தின் மக்கள் தொகை என்னவாக இருக்கும்? ஸோ ஈக்குவேஷனில் போட்டால் 1,76,400 இன்டூ 5% அதிகரிக்கிறது. அப்போ 5% அதிகரிக்கிறதுனா ஆன்சர் என்னது? 105/100 இன்ட்டு 105/100. கரெக்டா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் வரும். அகைன் இதை என்ன பண்ணுறேன்? நான் 5ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கிறேன். 21 20, 21 5 105, அகைன் 20 5 100.
இது 21, அடுத்து again இது 20. இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுவோமா? இந்த 2 0 கேன்சல் பண்ணுறேன். அண்ட் இந்த ரெண்டையும் 4ன்னு வச்சா இவனை 4ஆல் அடிக்கலாம். நன்னாங்கு 16, நன்னாங்கு 16, ஓர் நாங் நான்கு. அப்போ 441, அகைன் 21 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 441. 441 இன்ட்டு 441. ஸோ இதை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணால் நம்மளுடைய ஆன்சர் கிடைக்கும். கரெக்டா? அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டுபிடிப்போமா? 1,65,000 மாற்றி போட்டேனா? 1,76,400. 1,76,400. இதோடைய 5% வேணும். வெரி குட். இதோடைய 5% வேணும். என்ன பண்ணுவேன்? அதோடைய 10% ஆக்சுவலி நமக்கு என்னது? 17,640. அப்போ அதோடைய 5% டிவைடட் பை 2. அப்போ 8 2 16, 8 2 16, 2 4 ஒரு 0. அப்போ அவனை ஆட் பண்ணிடுவேன். கரெக்டா? இதுதான் முதல் வருஷம் அவனுடைய பாப்புலேஷனாக இருந்திருக்கும். இதுதான் முதல் வருஷம் அவனுடைய பாப்புலேஷனாக இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 0, ஒரு 2, ஒரு 12, மீதி 1, அடுத்து இது 15, மீதி 1னா 8, ஒரு 1. அடுத்த வருஷம் அகைன் என்ன ஆகும்? 18,552, அகைன் ஒரு 20. இதோடைய 10%னா இவன். இதோடைய 10%னா 18,522. எனக்கு 10% வேணாம், எனக்கு 5% தான் வேணும். அப்போ டிவைடட் பை 2. 1 2, 9 2 18, 2 4, 6 2 12, 1 2. அப்போது 9,261. இப்போ ஆட் பண்ண என்ன வரும்? 1 8 4 4, பேலன்ஸ் 1 9 1. அப்போ 1,94,481. ஓகே, வெரி குட். சித்து மேம் போட்டிருக்கீங்க. மற்றவங்க ஓகே. இப்போ இந்த கொஸ்டினை நான் மாற்ற போகிறேன். இதுதான் நான் குரூப் 1ல கேட்டாங்கன்னு சொன்னால அந்த கொஸ்டின். 2020 1,94,481. 2020 மக்கள் தொகை 1,94,481. ஒவ்வொரு ஆண்டும் 10% அதிகரிக்கும். ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் தொகையானது 10% அதிகரிக்கும் எனில் 2018 மக்கள் தொகை எவ்வளவு? 2018 மக்கள் தொகை எவ்வளவு? ஆன்சர் நம்ம அப்புறமா கூட போட்டுக்கலாம். எனக்கு வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க, எப்படி வரும்னு. இந்த கான்செப்ட் பார்த்துட்டா இப்போ மக்கள் தொகை அவ்வளோதான். மக்கள் தொகை ஆகட்டும், இயந்திரம் கொடுத்து கேட்கறதாகட்டும், அது எல்லாமே கம்ப்ளீட்டட். இதை நீங்கள் கரெக்டாக போட்டா. நல்லா கவனிங்க. 2020 கொடுத்துட்டு 2018 கேட்குறான், அதாவது பேக்வேர்டில் கேட்குறான். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? 2018 எனக்கு மதிப்பு தெரியாது, அப்போ அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுப்பேன். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் என்ன இருக்கும்? ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ 110/100. அகைன் ஒரு 110/100. அந்த இரு மதிப்புகளுடைய பெருக்கற்பலன் தான் நமக்கு என்னவா இருந்திருக்கும்? 1,94,481 இருக்கும். கிளியரா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், ஆன்சர்லாம் வேண்டாம். நீங்கள் இதை ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ணி போட்டுக்கலாம், சரிங்களா? அதனால எனக்கு ஆன்சர் வேண்டாம், ஈக்குவேஷன் கரெக்டாக எழுதுங்க. 2022 ஒரு மிஷினுடைய வேல்யூ 30,000. ஒரு மிஷினுடைய வேல்யூ 30,000. ஒவ்வொரு வருஷமும் 5% குறையும். இந்த இயந்திரத்தின் மதிப்பானது ஒவ்வொரு வருடமும் 5% குறையும் எனில் 2020 அந்த மிஷினுடைய மதிப்பு எவ்வளோ?
ஈக்குவேஷன், எனக்கு ஈக்குவேஷன் மட்டும் வேணும். 2022 ஒரு இயந்திரத்தின் மதிப்பு 30,000. ஒவ்வொரு ஆண்டும் 5% குறையும். ஒவ்வொரு ஆண்டும் 5% குறையும் எனில் 2020 அவனுடைய வேல்யூ என்னவா இருந்திருக்கும்? வெரி குட். ஓகே, ஆக்சுவலாக நான் எப்படி ஈக்குவேஷன் எழுதுவேன்? எனக்கு 2020 எவ்வளோன்னு தெரியாது, அப்போ எக்ஸு. அப்போ அடுத்த வருஷம் எனக்கு 5% குறைஞ்சிருந்தா 95/100. அதுக்கு அடுத்த வருஷமும் எனக்கு 5% குறைஞ்சிருக்கும், அப்போ 95/100 ஈக்குவல் டு எவ்வளோ? 30,000. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன பண்ணுவோம்? 30,000 இன்ட்டு அந்த 100 இந்த பக்கம் வந்துடும். அப்போ 100 × 100 டிவைடட் பை என்னது? 95 × 95. அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி முன்னாடி கேட்குறானா, ஃபார்வர்டாக கேட்குறாங்களா இல்லை பேக்வேர்டாக கேட்குறாங்களாங்கிறத பார்த்துக்கோங்க. சரியா? வெரி குட், வெரி குட். ஸோ இதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு வச்சுக்கலாமா? இங்கே பாருங்கள். ஸோ நிறைய கொஷின்ஸ் வரும், பாப்புலேஷன்லேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரியா? நேற்று பார்த்தோமா இந்த கொஷின்? நேற்று பார்த்தோமா இந்த கொஷின்? சொல்லுங்க. எக்ஸின், இங்க பாருங்க, எக்ஸின் ஒய்யின் சதவீதம் 50 எனவும் ஒய்யின் இசட்டின் சதவிகிதம் 25 எனில் எக்ஸுக்கும் இசட்டுக்கும் உள்ள தொடர்பு. ட்ரை பண்ணுங்க. ஓகே, பாப்போமா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. இங்கே என்ன கொடுத்துருக்கான்? ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸஸ். அப்போ அதுக்கு தான் நம்ம இங்கிலீஷ் நம்ம நேற்று ஸ்டேட்மெண்ட் படிச்சதுக்கு ரீசன் இதுதான். பாருங்க, ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஒய் பர்சன்டேஜ், பர்சன்டேஜ்னா டினாமினேட்டர்ல 100, ஆஃப்னா என்னது? இன்ட்டு என்னது? எக்ஸ். அப்போ ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் இஸ் 50. y percentage of x is என்னது? 50. இதை நீங்க தமிழ்ல எழுதுனீங்கன்னா இன்னு வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? இன்ட்டு போடுவோம். x இன் y சதவிகிதம் ஈக்குவல் டு 50. சரிங்களா? நீங்க எப்படி போட்டாலும் ஆன்சர் வரும். அடுத்தது என்ன கொடுத்திருக்கான்? எஸ் இசட் பர்சன்டேஜ் ஆஃப் இசட் டிவைடட் பை பர்சன்டேஜ் ஆஃப் y equal to 25. ஓகே, அப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணுவேன்? இதிலேருந்து நான் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஒய்யோட வேல்யூ ஆக்சுவலி என்ன வரும் நமக்கு? இந்த இடத்துல இந்த 100 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 50 × 100 5000 டிவைடட் பை ஒய். அப்போ இந்த ஒய்யை கொண்டு வந்து நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். சாரி, எக்ஸா? எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். இந்த 50 × 100 5000. இங்கே இருக்கக்கூடிய எக்ஸு கீழே வந்துடுமா? அப்போ 5000 டிவைடட் பை எக்ஸ். இந்த இதை வேல்யூவை கொண்டு வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ ஆன்சர் என்ன வரும்? இசட் டிவைடட் பை 100 இன்ட்டு 5000 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 25. 00க்கு 00 கேன்சல் ஆயிடுச்சு. ஓர் 25 25, 2 25 50. அப்போ என்ன கிடைக்குது? 2z ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்கும். மேபி இது ஆன்சராக இருந்தால் இதை எடுத்துக்கோங்க. ஆப்ஷனில் இதை செக் பண்ணி பாருங்க. இருந்துச்சுன்னா என்னது? இதுதான் ஆன்சர். அப்படி இல்லாட்டி என்ன இருக்கும்? z ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 2 இருக்கும்.
ரெண்டில் எது இருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சர். புரியுதா? யாருக்கு இந்த கொஸ்டின் புரியல? ரிப்பீட் பண்ணுமான்னு பாருங்க. கிளியரா? நேத்தே சொன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் திருப்பி கேட்பாங்கன்னு. இது கிளியரா? யாருக்காவது ரிப்பீட் பண்ணுமா? ஸோ எந்த ஆப்ஷன் வரும்? எந்த ஆப்ஷன் நமக்கு கரெக்டான ஆன்சர்? எந்த ஆன்சர் நமக்கு கரெக்டு? 2z equal to x நம்ம பார்த்தோம். இவன் என்ன கொடுத்துருக்கான்? x is equal to 2z கொடுத்துருக்கான். ஸோ ஆப்ஷன் ஏ. சூப்பர். ஓகே, அடுத்து போவோமா? ஸோ அடுத்து பாருங்க. பூமியில் 2250 பாகத்தில் 5 பாகம் சல்ஃபர் உள்ளது எனில் பூமியில் எத்தனை சதவிகிதம் சல்ஃபர் உள்ளது? எஸ் மேம். ஸோ நம்பர் சீரீஸ் டெஸ்ட் லாஜிக்கா ஒரு சில பசில்ஸ் மாதிரிலாம் இருக்கிற கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி. ஓகே, அதே மாதிரி டிவிசிபிலிட்டி ரூல் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ். ஓகே, மல்டிப்ளிகேஷன் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ்லாம் வரும். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நமக்கு தெரியும் எத்தனை சதவிகிதம். எத்தனை சதவிகிதம் தான் ஜெனரல் ஃபார்ம் என்னது? கொஸ்டின் டிவைடட் பை டோட்டல் இன்ட்டு 100. ரைட்டா? அப்போ எத்தனை பாகம்? 5 பாகம். அப்போ 5 பாகம் டிவைடட் பை 2250 மொத்தம் இன்ட்டு என்னது? 100. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. ஓரஞ்சு 5, 4 5 20, 5 25, 2 10, 9 5 45. அப்போ ஆன்சர் 2/9. ஆன்சர் 2/9. சரிங்களா? ஸோ ஈஸியாக இருக்கா இந்த கொஸ்டின்? ஸோ இப்போ இதில் பாருங்களேன். இப்போ இதுலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ பாருங்க, 60% ஆஃப் 3/5 ஆஃப் அ நம்பர். நம்பர்னா எனக்கு தெரியாது. அப்போ அதுதான் என்னது? எக்ஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம இங்கிலீஷில் பார்த்தா இன்னும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஒரு எண்ணின் 3/5 மடங்கின். அப்போ ஒரு எண்ணுனா எனக்கு தெரியாது, அந்த எண் தெரியாது. அப்போ அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுப்பேன். 3/5 மடங்கின் இன்னுனா இன்ட்டு போடணும். ஓகே, 60% மதிப்பு என்னது? 36. சரி, நம்ம சிம்பிளிஃபிகேஷன்லாம் கூட பொறுமையாக பார்த்துக்கலாம். இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது தெரியுதா? ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது தெரியுதா? 60% ஆஃபுக்கு பதிலாக ஒரு எக்ஸு இன்ட்டு அடுத்து 3/5 போட்டேன், ஆஃப் போட்டேன், நம்பர் எனக்கு தெரியாது, அப்போ எக்ஸ். இதே தமிழ்லனா எக்ஸை முன்னாடி போட்டிருப்பான், அவ்வளோதான். எக்ஸின் இன்னுன்னா இன்ட்டு 3/5 மடங்கின் இன்னுன்னா இன்ட்டு 60% இன் மதிப்பு 36. சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர். ஸோ 3 5 இவனை அடித்தோம் அப்படின்னா 1 3 3, அகைன் இங்கே அடித்தா 12, 1 3 3, 4 3 12. கரெக்டாக? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வருது?
5 × 5 25, 25 × 4 is equal to 100. ஓகே, அப்போ x is equal to 100. எஸ் மேம், வீடியோ சென்ட் பண்ணியிருக்கேன், நான் குரூப்பில் போய் பாருங்கள். நேற்று வந்து வீடியோ சென்ட் பண்ணியிருக்கோம், பேசிக்கோட வீடியோ சென்ட் பண்ணியிருக்கோம். பேசிக் கிளாஸுடைய லைவ் வீடியோ நான் சென்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதுங்க. 25 out of 25 யார் வாங்குறீங்கன்னு பார்க்கலாம், சரியா? ஸோ இந்த கொஸ்டின் யார் கரெக்டாக போடுறீங்கன்னு பார்க்கலாம், ட்ரை பண்ணுங்க. இதை யார் ஈக்குவேஷன் கரெக்டாக ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஈக்குவேஷன் கரெக்டாக போடுங்க. சரி, இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. வாட் பர்சன்ட் ஆஃப் 2/7 இஸ் 1/35. சி, இஸுக்கு பின்னாடி இருக்கிறது மதிப்பு கரெக்டா? அப்போ வாட் பர்சன்ட் எனக்கு தெரியாது, அப்போ எக்ஸ் டிவைடட் பை 100. வாட் பர்சன்ட், பர்சன்ட்னால டினாமினேட்டர் என்ன போடுவோம், 100 போடுவோம். அப்போ எக்ஸ் டிவைடட் பை 100. ஓகே, வாட் பர்சன்ட் ஆஃப் இன்ட்டு 2/7 இஸ்ன்னு அர்த்தம், ஈக்குவல் டு இஸ் 1/35. 1/35. அப்போ ஓரன் 2, சாரி அவசரப்பட்டு அடிச்சிட்டேன். என்ன வந்திருக்கும், ஓரேல் 7, ஐஏல் 25. இங்கே இருக்குல்ல, ஓரன் 2, I2 10, ஒரு 0. அகைன் இவனை சிம்பிளிஃபை பண்ண ஓரஞ்சு 5, பைத்தஞ்சு 50. அப்போ ஆன்சர் என்னது, 10%. 10%. சிம்பிளிஃபிகேஷன் கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் ஈக்குவேஷன் கரெக்டாக போடுறீங்களா, அதுதான் முக்கியம். புரியுதா? அடுத்து போலாமா? இந்த கொஸ்டின் புரிஞ்சிச்சா? ஸோ அவசரப்பட்டு 1/35 டிவைடட் பை 2/7 இன்ட்டு 100 அப்படிலாம் போட்டுறக்கூடாது, சரியா? 1/35 எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் 2/7 தான் கேட்டிருக்காங்க. ஸோ யார் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். நான் சொல்ல மாட்டேன், இதுக்கு ஆன்சர் நான் சொல்ல மாட்டேன். வெரி குட். மற்றவங்க 2 பேர் தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. மற்றவங்க வாட் பர்சன்ட் ஆஃப் 60 இஸ் 72? What percent of 60 is 72? ஓகே, ஈக்குவேஷன் யாரெல்லாம் ரைட்டுன்னு சொல்லுங்க, ஆன்சர் நான் சொல்கிறேன். வாட் பர்சன்ட், அப்போ எனக்கு தெரியாது, அப்போ எக்ஸ் டிவைடட் பை 100. ஆஃப்னா இன்ட்டு 60 இஸ்ன்னு என்னது, ஈக்குவல் டு என்னது 72. போட்டிங்களா? வெரி குட், சூப்பர். அப்போ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. 1 6 12 72. இந்த 10 இங்கே கொண்டு போயிட்டோன்னா என்னது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120. வெரி குட். ஸோ 2 நம்பரை பார்த்தோன்னே 60 டிவைட் பை 72 அப்படிலாம் போட்டுறாதீங்க, சரியா? கொஞ்சம் ஈக்குவேஷனை ரீட் பண்ணிட்டு போடுங்க. ஓகே, இந்த மாடல் தான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாடல்.
ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்கை ட்ரை பண்ணுங்கள் சரியா. இந்த ஃபைல் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது கரெக்டா. எஸ், இது இது ட்ரை பண்ணுங்க. இருபத்தி 8% 450 ப்ளஸ் 45% 250. ஈக்குவேஷன் எழுதுங்க. இதுல இருந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓகே, வெரி குட். ஓகே, ஈக்குவேஷன் எழுதுவோமா? இல்ல நீங்க எழுதுங்க, நான் டைம் தரேன், எழுதுங்க. ஓகே, 28% இல் இல்லு இன்னு ஆஃப் அதெல்லாம் வந்தாலே மல்டிப்ளிகேஷன் 450 பிளஸ் வெரி குட் வெரி குட் சித்ரா மேம் 45% 250. ஓகே, இப்போ இதை நான் வந்து யாரையுமே மல்டிப்ளை பண்ண போகிறது கிடையாது. நான் இங்கே யாரெல்லாம் காமனாக இருக்கானோ அவங்களெல்லாம் காமனாக எடுக்க போகிறேன் சரியா. இங்கே 28 இருக்குது, இங்கேயும் ஒரு 28 இருக்குது, 280லையும் ஒரு 28 இருக்குது. அப்போ 28 காமனாக எடுக்கிறேன். தென் இங்கேயும் 10 இருக்கா, இங்கேயும் 10 இருக்கா சரிங்களா. அப்போ ஒரு 10 காமனாக எடுக்கிறேன். தென் யாரு, இங்கே ஒரு 400, இங்கே ஒரு 45 இருக்கு, இங்கே ஒரு 45 இருக்கு. அப்போ 45ஐயும் காமனாக எடுக்கிறேன். டிவைடட் பை ஓகே, இங்கே ஒரு 100 இருக்கு, இங்கே ஒரு 100 இருக்கு. அவனையும் நான் காமனாக எடுத்துட்டேன். அவனையும் நான் என்ன பண்ணிட்டேன், காமனாக எடுத்துட்டேன். அப்போ இன்டூ இங்கே எல்லாரையும் காமனாக எடுத்துட்டா 1, அகைன் இங்கே எல்லாரையும் காமனாக எடுத்துட்டா 1. அப்போ ரிமைனிங் உங்களுக்கு என்ன இருக்கும், 2. கரெக்டா? புரியுதா? யாரையும் மல்டிப்ளை பண்ணல, எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், காமனாக எடுத்துட்டோம். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண நம்மளோட ஆன்சர் ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. ஓரண்ட் 2 ஐ 2 10, ஓரஞ்சு 5 9 5 45, ஓரஞ்சு 5 9 5 45. இதை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் என்ன வரும், 8 9 72 மீதி 7, 9 18. அடுத்த ஆன்சர் என்ன வரும், 18ஓட ஒரு 7 ஆட் பண்ணா 252. கரெக்டா, 25 252. மேம் ஆன்சர் செக் பண்ணுங்க. why we put 1 plus 1 சி இங்கே இருக்கக்கூடிய எல்லா டேர்மையும் நான் காமனாக எடுத்துட்டேன்னா அப்போ இங்கே யாருமே இருக்க மாட்டாங்களா, 1 இருப்பான்னு அர்த்தமா? ஆமாம் தானே. 28 எடுத்துட்டேன், 10 எடுத்துட்டேன், 45 எடுத்துட்டேன், டிவைட் பை 100 எடுத்துட்டேன், எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அப்போ ரிமைனிங் 1. ஓகே, வெரி குட். ஓகே, இந்த இதை காமனாக எடுத்ததுல யாருக்கு புரியல? கிளியரா? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன் பாருங்க. ரெட் கலர் பேனால் எழுதி வச்சுக்கோங்க. ரெட் கலர் பேனால் எழுதி வச்சுக்கோங்க. 50% ஆஃப் 200 எவ்வளோ? 50% ஆஃப் 200 எவ்வளோ? 50% ஆஃப் 200. 50னா என்னது, அதுல பாதி தானே கரெக்டா. 50% ஆஃப் 200 எவ்வளோ? நீங்க தான் போடணும், ஆன்சர் போடுங்க, அப்பதான் நான் சொல்லுவேன். 50% ஆஃப் 200, 200ல் பாதி 100.
கரெக்டா? கரெக்டாக அதுதான் வந்திருக்கு. அப்போ 50%ங்கிறது 100. ஓகே, அப்போது 200% ஆஃப் 50 எவ்வளோ? 200% ஆஃப் 50 எவ்வளோ? சி 50 100% என்பது 50. அகைன் 200%ங்கிறப்ப இன்னொரு வாட்டி 100 கண்டுபிடிப்பேன். அப்போ ஆன்சர் என்னது? 100. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஃபார்முலா தெரியுதான்னு பாருங்க. ஏதாவது ஒரு சொல்யூஷன். 50% ஆஃப் 200ம் 200% ஆஃப் 50யும் ஈக்குவலாக இருக்கா? அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? என்ன தெரியுது? ரெட் கலர் பேனால் எழுதி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. x% ஆஃப் y is equal to y% ஆஃப் x. x% ஆஃப் y equal to y% ஆஃப் x. x% of y equal to y% of x. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. 250 40% எவ்வளோ அப்படின்னு கேட்குறேன். அப்போ நான் 250 40% கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஓகே, அப்படி இல்லாட்டி வேற என்ன கண்டுபிடிக்கலாம்? 40 250% அப்படி கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஆமாம் தானே? அதானே அதோட மீனிங். x% ஆஃப் y ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? y% ஆஃப் xக்கு ஈக்குவலாக இருக்கும். எழுதியாச்சா? ஓகே, இப்போ இது எல்லாமே நமக்கு என்னது? ஈக்குவேஷன் பேஸ்டு. இப்போ இந்த கொஷின் நீங்கள் போட்டுருங்க. சரியா? இப்போ இந்த கொஷின் எல்லாரும் பாருங்க. எல்லாரும் பாருங்க. 300 50% 33 1/3% எவ்வளவு? சரியா? ஸோ நான் வந்து இடையில சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ ஒரு சில வேல்யூக்கெலாம் நம்ம வந்து மனப்பாடமாக வந்து ஃப்ராக்ஷன் வேல்யூ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். 33 1/3% உடைய பின்னம் என்பது 1/3 எழுதி வச்சுக்கோங்க. ரெட் கலர் பேனால் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது மனசில் பதிக்கும். நீங்கள் திருப்பி பார்க்கும்போது அந்த ரெட் கலரில் எழுதியிருக்க விஷயங்களை மட்டும் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள்லாம் போகும்போது சொல்கிறேன். 66 2/3னா என்ன சொன்னேன்? 2/3ன்னு சொன்னேன்னா நம்ம முன்னாடி நேற்று பார்த்தோம். 33 1/3%னா ஆன்சர் என்னது? 1/3. ஓகே, அப்போ இதோட வேல்யூ பாருங்க. 300 இல்லு இன்னுன்னு வந்தால் ஆஃப்னு அர்த்தம். கரெக்டா? அடுத்து 50%. அப்போ 50%னா 50 டிவைடட் பை 100 இன்ட்டு 33 1/3%னா எனக்கு தெரியும். தட் இஸ் 1/3. 1/3. அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஓர் 50 50 ஈர் 50 100 ஓர் 3 3 பை 3 100. கரெக்ட். 100 3 300 ஓர் 2 50 2 100. அப்போ இது ஆன்சர். கரெக்டா? இது புரியுதா? 33 1/3% இஸ் ஈக்குவல் டு 1/3. 62.5% அப்படின்னா 5/8. சரியா? நம்ம இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூல நாளைக்கு பார்ப்போம். இன்னும் ஒரு சில ஃப்ராக்ஷன்ஸ் வேல்யூல நான் தரேன். நீங்க மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? 50%னா 1/2. 50%னா 1/2. அடுத்து போலாமா? இது நம்ம நேற்று பார்த்ததா? ட்ரை பண்ணுங்க. யார் ஆன்சர் கரெக்டாக சொல்றீங்கன்னு பார்க்கலாம். எட்டு லிட்டர் கரைசலில்
20% தூய அமிலம் உள்ளது எனில் அமிலத்தின் லிட்டர் அளவு காண்க. ஓகே, இங்க குவான்டிட்டி கேட்டிருக்காங்க. சரியா, எவ்வளவு லிட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணணுமா? ஓரலாவே சொல்லலாமா? பேப்பர் பேனா இல்லாம சொல்லுங்க. 8 லிட்டர்ல 20%. 10% எவ்வளோ? 8 லிட்டர்ல 10% எவ்வளோ? வெரி குட் ஸ்ரீஹரி, வெரி குட். ஸோ 8 லிட்டரில் 10% அப்படின்னா 0.8. சித்து மேம் வெரி குட். பட் 160 வரும், நல்லா பாருங்க. 8 லிட்டரில் 10%னா 0.8. எனக்கு 20% கேட்டிருக்கான். அப்போ ஆன்சர் என்னது? 1.6. ஓகே, கிளியரா? இது இந்த கொஷின். ஒரு தொகையின் 12% என்பது ரூபாய் 1080 எனில் அத்தொகையை காண்க. இதுவும் நான் போட மாட்டேன், நீங்க தான் போட போறீங்க. ஒரு தொகையின் 12% என்பது 1080 எனில் அத்தொகையை காண்க. சித்து மேம் 160 இல்ல, 1.6. ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் சொல்லுங்க. ஒரு தொகையின் 12% என்பது 1080 எனில் அத்தொகையை காண்க. ஸோ இதை ஈஸியாக போடலாமா? என்ன, 12% 1080. அப்ப 100% என்பது டேஷ். ஒரு 12 12. ஒரு 12 12. 12ஆம் வாய்ப்பாட்டில் வருமா இது? அடுத்து எத்தனை 12 நமக்கு வந்து 108 வரும்? எத்தனை 12 நமக்கு 108 வரும்? 9 18, மீதி 1, 9 9 0. அப்போ 108. அப்போ ஆன்சர் 90. இதை ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன வருது? 9000. கீர்த்தனா மேம் ஆன்சர் செக் பண்ணுங்க. 9000. வெரி குட். 30% of marks and failed by 15 marks. B scored 40% of marks and obtained 35 marks more than those required to pass. Then find the pass percentage. ரொம்ப ரொம்ப important. டைம் தரேன், கொஸ்டின் எழுதுங்க, நான் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கான மீனிங் நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன், கவனிங்க. ஒருத்தன் வந்து 30% மார்க் எடுத்திருக்கான், ஆனால் அவன் ஃபெயில் ஆயிட்டான். எவ்வளோ மார்க்கில் ஃபெயில்? ஃபெயில்டு பை 15 மார்க்ஸ். எவ்வளோ மார்க்கில் ஃபெயிலு? 15 மார்க் கிடைச்சிருந்தா அவன் பாஸ் ஆகிருப்பான். அப்போ 15 மார்க் கிடைக்காததுனால அவன் பாஸ் ஆயிட்டான். A scored 30% of marks and failed by 15 marks. நல்லா கவனிங்க, நான் 30% மார்க் எடுத்திருக்கேன், ஆனால் 15 மார்க்கால் நான் ஃபெயில் ஆயிட்டேன். அப்போது நான் வந்து ஒருவேளை 15 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தேன்னா நான் பாஸ் ஆகிருப்பேன். இது ஃபர்ஸ்ட் கேட்டகிரி. இதே செகண்ட் கேட்டகிரி என்ன கொடுத்துருக்கான்? ஒருத்தர் 40% மார்க் எடுத்திருக்கான், ஆனால் அவன் பாஸை விட எத்தனை மார்க் அதிகமாக எடுத்திருக்கான்? 35 மார்க் அதிகமாக எடுத்திருக்கான். ஒருவேளை அந்த 40%லேருந்து நான் -35 போட்டேன் அப்படின்னா அதுவும் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? பாஸ் மார்க்குக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த விஷயம் புரியுதான்னு பாருங்க. இந்த விஷயம் புரியுதான்னு பாருங்க. இது கிளியரா? ஸோ ஏ 30% மார்க் எடுத்திருக்கான் அண்ட் ஃபெயில்டு பை 15 மார்க்ஸ்.
ஃபெயில்டு பை 15 மார்க்ஸ். பி 40% மார்க் எடுத்திருக்கான், ஆனால் அவன் பாஸ் மார்க்கை விட 35 மார்க் அதிகம் எடுத்திருக்கான். இப்போ உங்கள் எல்லாருக்குமான கொஷின் நீங்கள் ஆன்சர் சொல்லி தான் ஆகணும், சரியா? இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 30க்கும் 40க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 30%க்கும் 40%க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? ஓகே, வெரி குட். 10%. தென் -15க்கும் 35க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? ஆன்சர் டெஃபினட்டாக நீங்கள் சொல்லணும், அப்போ தான் நான் அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். 35க்கும் 15க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? ஓகே, வெரி குட். 10% ரைட். 20 கீர்த்தனா மேம். ஓகே, இருக்கட்டும். மற்றவங்க 20. வெரி குட். எல்லாரும் 20. -15க்கும் 35க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 20 சொல்கிறீங்களா? சி, அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாரும் அப்படி தான் நினைப்போம். ஆனால் முதல்ல டிஃப்ரென்ஸுக்கான மீனிங் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இப்போ 5க்கும் 8க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோப்பா? 5க்கும் 8க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 19. நோ மேம், 19 வராது. 5க்கும் 8க்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 3. ஏன்னா நான் வந்து இந்த நம்பர் லைன் பார்க்கும்போது இந்த 5லேருந்து 8க்கு போக 3 ஜம்ப் பண்ணும், கரெக்டாக? 1 2 3. ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? இப்படி -15க்கும் +35க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்குறேன்னா, அப்போ அது ரெண்டுக்கும் உள்ள கேப் எவ்வளோ? அது ரெண்டுக்குள்ள கேப் எவ்வளோ? இங்கே முதல்ல 0 இருக்கானா? 0 இருக்கானா? அப்போ நான் என்ன பண்ணும்? முதல்ல -15லேருந்து 0க்கு ரீச் ஆகணும். அப்போ அங்கே ஒரு 15 ஸ்டெப்பு ப்ளஸ் அங்கேருந்து தான் என்னால் என்ன பண்ண முடியும்? ப்ளஸ் மார்க் வாங்க முடியும். அப்போ 35. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 50 இல்லையா? அவங்க 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய கேப் 50 இல்லையா? ஸோ இதே விஷயத்த நம்ம ஏஜஸ்லையும் படிப்போம், சரிங்களா? ஒரு நெகட்டிவ்ல இருந்து நம்ம பாசிட்டிவ்க்கு போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு 0வை ரீச் பண்ணிட்டு தான் தென் 35க்கு போவோம். அப்போ ஆன்சர் என்னது? நமக்கு 50. சரியா? கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸாமில் கூட இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஒரு 2 மதிப்பு கொடுத்துட்டு -2க்கும் அடுத்த 5க்கும் இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ நம்ம வழக்கம் போல் -2க்கும் 5க்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 3 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டு வந்துட்டாங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள். -2க்கும் 5க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? -2க்கும் 5க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? வெரி குட். அவ்வளோதான். இனிமேல் நீங்கள் இந்த விஷயத்த தப்பு பண்ண மாட்டீங்க, எனக்கு தெரியும், சரியா? அப்போ பாருங்க, 10% தான் 50. அப்போ 100% நமக்கு எவ்வளோ வரும்? 10% 50. அப்போ 100% எவ்வளோ வரும்? 500. வெரி குட். அடுத்து பாருங்க, 30% என்ன வரும்? 30% என்ன வரும்? 10% 50னா 30% எவ்வளோ வரும்? வெரி குட், 150. நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நான் 150 மார்க் எடுத்தேன், பாஸா? ஏ காட் 30%, அப்போ 150 மார்க் வாங்கியிருக்காரு. அப்போ அவர் பாஸா? அவர் பாஸா? இல்லை, அவருக்கு இன்னும் எத்தனை மார்க் வேணும்? இன்னும் ஒரு 15 மார்க் வேணும். அப்போ தான் அவர் பாஸ் ஆகிருப்பார். அப்போது நான் 150 மார்க்கு ப்ளஸ் 15 மார்க் எடுத்தேன் அப்படின்னா தான் நான் பாஸு. அப்போ ஆன்சர் எவ்வளோ? 165 தான் பாஸு. 165 தான் பாஸ் மார்க். அகைன் அவங்க பாஸ் மார்க்கு கூட கேட்கல, அவன் கேட்டது பாஸ் பர்சன்டேஜ். அப்போ பாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்ன? கொஷின் டிவைட் பை டோட்டல் இன்ட்டு 100. அப்போ 165 டிவைடட் பை டோட்டல் 500 இன்ட்டு 100. அப்போ 00க்கு 00 கேன்சல், 4 5 5, 3 5 15, 3 5 15. அப்போ எவ்வளோ எடுத்தால் பாஸ் மார்க்கு?
33%ங்கிறது தான் பாஸ் மார்க். கிளியரா? இந்த கொஷின் ஒரு பெரிய கொஷின் தான், பட் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். உங்களுக்கு எல்லாமே வந்துடும். டிஃப்ரென்ஸ் வரும், தென் 10% வரும், 100% வரும், 30% வரும், தென் பாஸ் பர்சன்டேஜ் வரும். சரிங்களா? கிளியரா இந்த கொஷின்?